ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்புறம் ராஜேஷ், சொல்லுங்க. அரசியல் வந்து ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. தேர்தல் ஸ்டார்ட் பண்ணதும் பண்ணிட்டாங்க. ஆமா. ஒவ்வொரு கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதகலமா போயிட்டு இருக்காங்க. அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து மாநாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆமா. ரொம்ப நாள் சைலண்டாவே இருந்தார். ஆனா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, நானும் வந்து மக்களை சந்திக்க போறேன். மாநாடு நடத்த போறேன் அப்படின்றாரு. மாநாடு நடத்துறதுனால ஓபிஎஸ்க்கு என்ன லாபம் கிடைக்கும்? ஓபிஎஸ் என்ன லாபம் கிடைக்கும்னா, நம்ம என்ன சொல்லலாம்னா, ஓபிஎஸ் வந்து இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சுன்னே சொல்லலாம். ம். அதாவது நம்ம ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா கட்சிக்குள்ள வந்து முதலமைச்சர் ஆனாரு. ஆமா, அப்புறம் வந்து நம்ம எடப்பாடி கூட பிரச்சனை ஆயிட்டு அதிமுக வந்து விலகிட்டாரு. ஆமா. அப்புறம் என்ன பண்ணாருன்னா, அதிமுக தொண்டர்கள நான் மீட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு ஆரம்பிச்சார். குழுவ ஆரம்பிச்சு அதிமுக உரிமைகள் மீட்பு மீட்பு குழு. குழு ஆமா, அப்படின்னு ஒரு குழு ஆரம்பிச்சுட்டு, ஆமா. அதுல இருக்க தொண்டர்கள தம் பக்கம் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு. ஓகே. பட் ஆனா அதுக்கு வந்து எடப்பாடி விட்டு குடுக்கல. ஓகே. அவர் வந்து எல்லாத்தையும் புடிச்சு தாங்கிட்ட வச்சுக்கிட்டாரு. காச குடுத்து பொதுக்குழு கூட்டி ஆமா. அவரு ஒரு தான் பக்கம் மீட்டிங்க வச்சுக்கிட்டாரு. வச்சு ஆமா. எல்லாத்தையும் அடைச்சு போட்டுட்டு தம் பக்கம் இழுத்துக்கிட்டாருன்னே சொல்லலாம். ஓபிஎஸ்க்கு நாமத்த போட்டாருன்னு சொல்லுவோம். சொல்லலாம். ஓகே. இப்ப என்ன பண்றாருன்னா, ம், ஓபிஎஸ் வந்து என்ன பண்றாருன்னா, செப்டம்பர் 4ஆம் தேதி ம். மதுரையில மாநாடு நடத்த போறாரு. ஆ. இதோட மாநாடு நோக்கம் என்னவா இருக்கும்? என்னவா இருக்குன்னா, என்கிட்டயும் பலம் இருக்கு. ஓ! நானும் அவர் என்ன ஒரு ஒரு முடிவு வச்சிருக்காருன்னா, ஆ. நானும் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நெனச்சிருக்காரு. ஓகே. என்னன்னா பாஜக கூட கூட்டணியில இருந்தாரு. ஆமா. இப்போ இருக்கிறாரா? இருக்கிறாரு ம். அப்படின்னு நெனைக்கிறேன். ஐ மீன் புடிச்சிட்டு இருக்காரு. ஆனா விடமாட்டேன். நான் வந்து ஆனா பாஜக விட ஓபிஎஸ் பாவம் தானே. பாஜக இந்த அளவுக்கு பண்ணலாமா? பாஜக பண்ணலையே. பாஜக கூட டச்ல இருக்காரு. ஐ மீன் ஓகே. மேலோட்டமா இருக்காரு. இல்ல நான் அது சொல்ல வரல. அ இப்போ பாஜக கூடயே இருந்தாரு. ஆமா எங்க இருந்தாரு. போனாலும் பாஜக கூடயே இருந்தாரு. இபிஎஸ் வந்தோனே ஓபிஎஸ் கழட்டி விட்டாங்களோ பாஜக. கழட்டி விட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா கண்டுக்கல. கண்டுக்காம இருந்திருந்தாங்க. ஓகே. இளைமறைக்கைய மறைச்சு வச்சிருக்காங்க. ஆ. எங்களோட ஒரு அங்கம் தான். ஆனா இருக்கிற இடம் தெரியக்கூடாது ஓகே. அப்படின்ற மாரி வச்சிருக்காங்க. இருக்கிற எல்லாமே தெரிஞ்சுக்க இருந்துக்கப்பா. ஆனா இப்ப ஓபிஎஸ் ஓட நிலைமை எப்படி இருக்குன்னா, ஆ. நானும் ஒரு அரசியல்ல இருக்கேன். ஆ. என்னையும் யாராவது சேர்த்துக்கோங்க மதிங்க எல்லாரும் என்ன பாருங்க. பாருங்க மதிச்சு தான் பாருங்கப்பா எல்லாரும் அப்படின்ற அப்படின்னு. மைண்ட் செட்ல இருக்காரு. ஐ மீன் ஓகே. இப்போ வந்து கைவசம் ஒரு 3 பிளான் வச்சிருக்காரு. ஓகே. என்னன்னா என்னென்ன பிளானு? என்னென்ன பிளான் வச்சிருக்காருன்னா, ஒண்ணு வந்து என்னன்னா, பாஜக கூட கூட்டணியில தான் இருக்காரு. ஓகே. அவர்ட்ட பாஜக கால்ல விழுந்துலாம் இல்ல, கெஞ்சி கூத்தாடியாவது விழுந்துட்டாரு. இது நம்ம சொல்லலாம் விழுந்துட்டாரு. ஐ மீன் பாஜக கிட்ட கெஞ்சியாவது நான் வந்து அதிமுகல இணையணும் அப்படின்னு இருக்காரு. இப்போ வந்து ஓகே. இப்போ ஆனா இது பாஜக ஒத்து வரவே இல்லையே. இந்த அதிமுக இணைப்புன்றது வந்து அவங்க உட்கட்சி விவகாரம். நாங்க பண்ண முடியாது கை விரிச்சுட்டாங்கன்னு தானே சொல்றாங்க. விரிச்சுட்டாங்க. ஆனா அவருக்கு இப்போ கேட்டுட்டு இருக்காரு. என்ன கொஞ்சம் ஓகே. அதிமுகல இணைச்சு விட்டுருங்க. நானும் உங்க கூட தான் எப்படியாச்சும் இருக்கேன். சேர்த்து சேர்த்து விட்டுருங்கப்பா விட்டுருங்க. உள்ள. ஃபர்ஸ்ட் வந்து அதிமுகவுக்கு நான் தலைமை ஏற்கணும். அதனால ம். என்கிட்ட தான் கட்சி வரணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு ஓபிஎஸ். ஓகே. ஆனா இப்போ வந்து என்ன சேர்த்துக்கிட்டா போதும் அதிமுக எனக்கு தலைமை பதவி எல்லாம் வேண்டாம். வேண்டாம். எனக்கு எந்த உள்ள பதவி வேண்டாம். சேர்த்துக்கிட்டா போதும் சேர்த்துக்கிட்டா அப்படின்ற போதும். மாதிரி அது ஆயிட்டாரு. போதும். ஓகே. அப்புறம் இன்னொரு பிளான் வச்சிருக்காரு. நானும் ஒரு புதுசா ஒரு கட்சியை தொடங்குவேன். ஓகே. பாஜக கூட கூட்டணியில ம். இருப்பேன். அப்போ எடப்பாடியால எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஆமா கூட்டணியோட கண்டிப்பா. அப்போ ஒண்ணாயிரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ம். ஆனா இன்னொரு என்ன பண்ணிருக்காருன்னா, இப்போ வந்து மதுரையில மாநாடு நடத்துறதுனால விஜய் கூட கூட்டணிக்கு போகலாம் அந்த அப்படின்ற அந்த பிளேஸ் வந்து ம். உற்று நோக்கி பார்க்க வேண்டியதா பார்க்கும்போது இருக்குது. மதுரையில வந்து விஜயும் மாநாடு நடத்துறாரு. மாநாடு நடத்துறாரு. இவர் ஓபிஎஸ் இவரு மாநாடு மாநாடு நடத்த நடத்துறாரு. போறாரா? அப்ப 2 பேரும் இணைவாங்களோ ஓ! அப்படின்னு ஒருத்தர் இருக்கு. ஐ மீன் இணைவாங்களோ இல்ல. அங்க போலாம் அப்படின்ட்டு ஓபிஎஸ் இல்ல அது பேச்சு அடிபட்டு தான் இருந்தது. ஏன்னா ஓபிஎஸ் ஐயாவுக்கு வந்து அந்த தொண்டர்களே வந்து நெறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அழைப்பு குடுத்தாங்க. பாஜக விட்டு வெளிய வந்துருங்க. ம். வெளிய வந்துட்டா நம்ம கூட்டணி வைக்கிறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. நம்மள நம்பியே நெறைய பேர் இருக்காங்க. அதாவது இப்போ என்னன்னா அவர் பாஜக விடாத காரணம் எதுக்குன்னா, ம். ஓகே அதிமுக அவர்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா இவருக்கு ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு என்னன்னா, இவ்வளவுதான் அடிச்சாலும் புடிச்சாலும் நான் அதிமுக விட்டு போகவும் மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. எனக்கு ஓகே. அதிமுக தான் வேணும். நான் புடிச்சா புளியங்கொம்பா புடிச்ச உடும்பு புடியா ஆமா. புடிச்சுட்டேன். ஏன்னா அவர் வந்து ஜெயலலிதா அம்மாவோட விசுவாசிங்கிறதுனால அதிமுக கண்டிப்பா. விட்டு போக மாட்டேன் அப்படின்னு கண்டிப்பா, நிக்கிறாரு. கண்டிப்பா. அதுக்கு எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா அவரை சேர்த்துக்க மாட்டேனா. ம். நீ வந்தாலும் சரி, வந்தாலும் சரி அவள உள்ளவே விட நீ மாட்டேன் எவ்வளவு அப்படின்னு கெஞ்சினாலும் உள்ள விட நான் உள்ள மாட்டேன் விட அப்படின்னு மாட்டேன் இருக்காரு. அப்படின்ட்டாரு. இதனால ஓபிஎஸ் வந்து என்ன பண்ண போறாருங்கிறது செப்டம்பர் 4ஆம் தேதி தான் தெரியும். ஆனா இந்த 4ஆம் தேதி மாநாட்டுல கூட புதுவிதமான அறிவிப்புகள் அறிவிப்பேன். நீங்க எதிர்பார்க்காத அறிவிப்புகள் அறிவிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுதான் அந்த கட்சி புதுசா தொடங்க போறாரா? இல்லாட்டா ஓகே. கூட்டணி அமைக்க போறாரா? இல்ல கூட்டணியில இருந்து வெளிய வர போறாரா? இல்லாட்டா நான் சாஷ்டாங்கமா இந்த எடப்பாடி கால்லயே விழுந்துறேன் அப்படின்னு சொல்ல போறாரான்னு தெரியல. ஆனா எனக்கு என்ன பண்ணுதுன்னா, ம். இந்த கூட்டணி இந்த மாநாடு நடத்துறாருல, மதுரையில மாநாடு. ம். இது அதிமுகவுக்கும் ஒரு பீதிய கலப்பணும். பாஜகவுக்கும் பீதியா பவர் என்னன்னு பாருங்க. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா,
ஓபிஎஸ் ஐயாவோட ஆதரவு நிறைய இருக்கு இந்த முக்குலத்தோர் சமுதாய அவங்க வாக்கு அந்த ஆதரவு இருக்கு. அதனாலதான் பாஜக ஓபிஎஸ் விட விட மாட்டாங்க. மாட்டேங்கிறாங்க. ஆமா, அந்த ஓட்டுக்காக தான் விட மாட்டேங்கிறாங்க. அதுதான் மத்தபடி எல்லாம் மத்தபடி இல்ல. யாரும் இல்ல. எனக்கு உன்னோட ஓட்டு கொஞ்சம் வேணும். நீ ஓட்டு வாங்கிட்டு நீ போயா ஏன்னா லாஸ்ட் டைம் கூட ஓபிஎஸ் இருந்ததுனாலதான் கொஞ்சம் பாஜகவுக்கு கொஞ்சம் ஓட்டு கிடைச்சது. ஆமா, கண்டிப்பா. இந்த ராமநாதபுரம் தொகுதியில நாடாளுமன்ற அவங்களோட சமூகத்தோட ஓட்டு கிடைச்சு கண்டிப்பா கண்டிப்பா இல்லன்னா பாஜக உள்ள வந்திருக்க முடியாது. கொஞ்சம் கூட ஓட்டு கிடைச்சிருக்காது அவங்களுக்கு. சூப்பர். ஆனா இதுதான் மாநாட்டோட நோக்கம் மெயினா இருக்கும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போக போறாரு அப்படின்றது நல்ல தெளிவா இருக்கு. பார்க்கப்படுது, பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ சொல்ல போனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ரீசெண்டா நயினார் நாகேந்திரன் மேல கொஞ்சம் புகார் இருந்துட்டே இருக்கு. ஆமா, ஐ மீன் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 4 கோடி ரூபாய் உள்ள பணப்பட்டுவாடா நெல்லை எக்ஸ்பிரஸ்ல. அப்போ நயினார் நாகேந்திரனோட ஹோட்டல்ல இருக்கக்கூடிய மேலாளர் சதீஷ்ங்கிறவர் அந்த இடத்துல இருந்தாரு. அதனால இது கொஞ்சம் பேசு பொருளா மாறிச்சு. இப்போ சிபிசிஐடி இதுல நயினார் நாகேந்திரனுக்கும் தொடர்பு இருக்குன்னு. நயினார் நாகேந்திரனுக்கு மட்டும் இல்ல, எஸ்ஆர் சேகர், அதே போல பாத்தீங்கன்னா கோவர்தன், கேசவ விநாயகம், இவங்களுக்கு எல்லாருக்கும் சம்பந்தம். ஏன்னா எல்லா கால் ரெக்கார்டு என்ன பண்ணிருக்காங்க, கிளியரா எடுத்திருக்காங்க சிபிசிஐடி. அதனாலேயே மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு இந்த 4 கோடி விவகாரத்தை யாரு கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பா? ஏன்னா இத்தனை நம்பர் கோச்சு, இத்தனை நம்பர் சீட்டு, இந்த கலர் பேக் வச்சிருப்பாங்க. நீங்க போனீங்கன்னா அப்படியே அலேக்கா என்ன பண்ணலாம், தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் தேர்தல் பறக்கும் படைக்கு என்ன பண்ணிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சோ தேர்தல் பறக்கும் படை என்ன பண்ணிருக்கு, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நெல்லை எக்ஸ்பிரஸ் வந்த உடனே இத்தனை நம்பர் கோச்ல இந்த நம்பர் சீட்ல இத்தனை செக்குடு சட்டை போட்டு இருப்பாங்க, இந்த கலர் பேக் வச்சிருப்பாங்க. சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, அப்படி கரெக்டா போய் பிடிச்சிருக்காங்கல்ல. அப்ப அப்படியேதானே பார்க்கப்படுது. யாரோ இது உள்ளடி வேலை பார்த்திருக்கிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனா இருந்தாலும் இதுல பாஜக உண்மையின் மறுரூபம் தாங்க, எங்கள் கரைகள ஊழல் படியாத கரைகள். அமலாக்கத்துறையை வச்சு நம்ம தமிழகத்துல ஆட்டி படைச்சாங்க. திமுக அமைச்சர்கள் எல்லாம் வீடு வீடா போய் பண்ணாங்க, நாங்க புடிச்சு உள்ள ஜெயில புடிச்சு. ஆனா இந்த 4 கோடி விவகாரத்துல பாஜக காரங்களே என்ன பண்ணிருக்காங்க, உள்ளடி வேலை பார்த்திருக்காங்க. இந்த பாஜக காரங்களே என்ன பண்ணிருக்காங்க, ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இடி வரல, சிபிஐ வரல. அந்த 4 கோடிக்கான இந்த இடத்துல அண்ணாமலை வாய் திறக்கவே அண்ணாமலை இல்ல, தமிழிசை சவுந்தரராஜன் வரல, வானதி சீனிவாசன் வரல, எச் ராஜா வரல, யாருமே வரல. ஆனா இதுவே ஒரு திமுக காரங்க செஞ்சிருந்தானா உடனே என்ன பண்ணிருப்பாங்க, வரிஞ்சு கட்டின்னு பிடிச்சிருப்பாங்க எல்லாரும். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில வர இருக்கிற பாஜக, எடப்பாடி திறக்கல பாத்தீங்களா, எதுவுமே பேசல. திமுக கார மாட்டிருந்தா இவங்க திமுக கூட்டணியே இப்படிதான் அப்படி சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருப்பாரு. இப்ப அப்படிதான் வச்சுட்டு இருக்காங்க. போற சுற்றுப்பயணத்துல எல்லாம் திமுக ஊழல் கட்சி, ஊழல் பண்றாங்க, நாங்க ஊழல். அதாவது பாஜக கூட இருந்தா அது ஊழல் கிடையாது, திமுக பண்ணா மட்டும் அது ஊழல். அப்படி வராது தலைமையில. அதனால எப்பவுமே ஒரு சொல்லுவாங்கல்ல, ஆசிரியர் பண்ண தப்பு கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாதான் தப்பு. அந்த மாதிரி இந்த குரு தப்பு செய்யறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, எங்களதுல யாருமே ஊழல் பண்ணல, நாங்க ஊழல். இப்ப என்ன சொன்னாருன்னா எடப்பாடி பழனிசாமி, திமுக தவறு செய்து ஆனா அந்த கூட்டணி கட்சிகள் சப்போர்ட் தான் பண்றாங்க அப்படின்னாரு. இப்போ பாஜக தவறு செஞ்சிருக்கு, அதிமுக என்ன பண்ணுது, அது நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த விவகாரத்துல ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா எடுக்கணும். அதுதான், ஏன்னா சிபிசிஐடி வழக்கு இருக்கிறதுனால இது நீதிமன்றத்துல வெட்டலிச்சமா போட்டு காமிச்சாச்சு. இப்போ இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உயர் நீதிமன்றம். மாவட்ட முதன்மை நீதிமன்றம் சொல்லிருச்சு, இந்த வழக்கு ரொம்ப தீவிரமா எடுத்துட்டு போகணும், அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துனா. சாட்சியங்கள் எல்லாம் கரெக்டாவே இருக்கு. அவாலா தரகர் சூரஜ் இருக்காருல்ல, அவரும் இதுல ஈடுபட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தங்க கட்டிகளை மாத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ 92 லட்சம் என்ன பண்ணிருக்காங்க, மாத்தி கொடுத்துருக்காங்க. சோ அந்த வழக்கு, எல்லா வழக்கையும் என்ன பண்ணிருக்காங்க, சிபிசிஐடி வளையத்துக்குள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு 3 பேர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பாஜக இருந்து சிஆர் சேகர், கோவர்தன், அப்புறம் கேசவ விநாயகம், நயினார் நாகேந்திரன், இது எல்லாத்துக்கும் இது இருக்கு. 4 கோடி பணப்பட்டுவாடா பண்றதுக்காகவே நாடாளுமன்றத்துல திருநெல்வேலி தொகுதியில நயினார் நாகேந்திரன் நினைக்கும் போது 4 கோடி பணப்பட்டுவாடா கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இது எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்பதான் கையும் கழுவ மாட்டிருக்காங்க. அதாவது இப்ப என்னன்னா, எப்படினாலும் மேல இடத்துக்கு தெரிஞ்சுதான் இந்த பணப்பட்டுவாடவே நடந்திருக்கும். மேல இல்லாம அமௌண்ட் நடக்க போறது கிடையாது. இப்போ மேலிட என்ன சொல்ல போறாங்கிறது தெரியல. ஐ மீன் எப்படியும் அதை மூடிதான் மறைப்பாங்க. இது அந்த மாதிரில கேஸ். ஆனா இப்ப சிபிசிஐடி வழக்கு இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசு சும்மா விடாது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா விசாரணை வலைத்தூர்ல கொண்டு வந்ததுனால அடுத்த கட்ட லெவல் பயங்கரமா போகுது அப்படின்றது தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு ராஜேஷ். என்னன்னா, இப்போ ஒரு பக்கம் பாஜக கூட்டணி ஆச்சுன்றாங்க, இன்னொரு பக்கம் இபிஎஸ் என்ன சொல்றாரு, அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்றாரு. ஆமா, ஏன்னா இப்போ ரீசெண்டா அண்ணாமலை கூட சொன்னாரு, அமித்ஷா சொல்றதுதான் வேத வாக்கு, ஐ மீன் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு அப்படி சொல்றாரு. எடப்பாடி என்ன சொல்றாருன்னா அப்படிலாம் கிடையாது,
ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சி தான். ஆனா அதுல நான் தான் தலைவர், நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்றாரு. ஓகேவா? இதுல இன்னொரு என்னன்னா, கூட்டணி ஆட்சியில பாமகவும் நானும் வந்து பங்கு கேட்பேன் அங்கதான் அப்படின்னு எனக்கு டவுட் நிக்கிறாங்க. வருது. ஏன்னா பாமக என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு ஒரு தமிழ்நாடு வளர்ச்சி அடைகிற அரசுல எங்களுடைய பங்கு பங்கு இருக்கணும் இருக்கணும், அப்படின்னு அது சொல்றாரு. எங்களுடைய உரிமை அப்படின்றாரு. அப்பனா ஆட்சியில் அதிகாரத்துல அவங்களுக்கு பங்குட்டாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை வந்து கட்டமைக்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. இப்போ பாமகவும் கூட்டணிக்குள்ள வராங்கன்னா அவங்களுக்கு கூட்டணி ஆட்சி தானே சொல்றாங்க. ஆமா. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு? இப்ப முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு வந்து முதலமைச்சர் வந்து இவர் மட்டும்தான். ஆமா. எதிர்க்கட்சியா வேணா பாஜக இருந்துட்டு போட்டோம். அதாவது 2011 நடந்த தேர்தல்ல தேமுதிகவும் அதிமுகவும் ஆமா. போட்டியிட்டுச்சு. அதுல 2 பேரும் வின் பண்ணதுனால அதிமுக வந்து தலைமை ஏத்தது. தேமுதிக வந்து எதிர்க்கட்சியா எதிர்க்கட்சியா இருந்துச்சு. உட்கார்ந்தது. நீங்க அதே மாதிரி வேணா இப்போ அதிமுக தலைமை ஆளுங்கட்சியா இருக்கும். பாஜக எதிர்க்கட்சியா இருந்துட்டு போட்டும். மத்தபடி நீங்கலாம் தலைமைக்கு வரக்கூடாது. எங்களுக்கு தான் பலம் அதிகமா இருக்கு. எங்களுக்கு மட்டும் தான் ஓட்டு கிடைக்கும். எங்கள வச்சு தான் நீங்க அப்படின்ற மாதிரி ராஜேந்திர பாலாஜி சொல்லிட்டாரு. ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு. அவரு வந்து எப்படின்னா நடந்துகிட்டே பகல் கனவுல பண்ணுவாரு. ஆட்சிக்கு நாங்க தான் வந்துட்டோம். முதலமைச்சர் ஐ மீன் எடப்பாடி பழனிசாமி தான். 2026 நாங்க தான் ஆட்சி அமைப்போம்னு அவங்க திட்டவட்டமா சொல்றாங்களே. ஐ மீன் எடப்பாடியா இருக்கட்டும், அந்த கட்சிக்காரங்கள சேர்ந்தவங்களா இருக்கட்டுமே. நாங்க தான் ஆட்சி அமைப்போம். ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நான் பாஜக தொண்டனு. என் பாஜக தொண்டன்னா என் தலைவருடைய கருத்தை தான் நான் என்ன பண்ணணும், எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும், தூக்கி பிடிக்கணும். அதிமுக சொல்ற கருத்தெல்லாம் நான் வந்து இது பண்ணுவேன். அப்படி நான் கேட்கலன்னு நினைச்சீங்கன்னா நான் பாஜகல இருந்து விலகிடுவேன். அப்படின்னு அவரு பல்ட்டி அடிச்சிட்டாரு அண்ணாமலை. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, பங்கு இல்ல அப்படின்ற மாதிரி அவர் பல்ட்டியே அடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். ஆமா. ஆனா ஒண்ணு இப்படியே அரசியல் களம் போயிட்டு இருக்கு. தேர்தல் நெருங்க 10 சொல்லப்போனா 10 மாசம் தான் தேர்தலுக்கு இருக்கு. இதுக்குள்ள இன்னும் இங்க அதிமுக கூட்டணி வந்து சரியா இல்ல. அவங்களோட கருத்துலயும் சரி, நிலைப்பாடுலயுமே எதுவுமே கருத்தா இல்ல. ஆமா, அது மட்டும் நல்லா தெரியுது. முதல்ல கூட்டணி ஸ்ட்ராங் இல்ல. இந்த பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு. உள்ள இருக்கிறவங்களே அடிச்சுக்கிறாங்க. ஆமா, அடிச்சுக்கிறாங்க. நான் தான் தலைமை, நீ தான் தலைமை அப்படின்னு போட்டி போட்டுக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரமா தெரியல. இதுக்குள்ள எடப்பாடி வந்து நான் தான் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லி பெருசா சொல்லிட்டு போறாரு. அவங்க ஒண்ணு சேர்ந்து நின்னா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா தேர்தல் நெருங்க இங்க வந்து ஒவ்வொரு கட்சிகளுடைய நிலைப்பாடு மாறுது. கூட்டணியுடைய கட்சியில் நிலைப்பாடுகள் மாறின்னு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வேற ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.